ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீன் டூல். இது மூலமா ஒரு ப்ராசஸோட ஸ்டார்டிங்ல இருந்து அதோட ஃபினிஷிங் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து விசுவலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்றது தான் இதோட முக்கியமான கோல். இது மூலமா நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடிங் ஸ்டெப் அண்ட் நான் வேல்யூ ஆடிங் ஸ்டெப் ரெண்டையும் நம்மளால வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். வேல்யூ ஆடிங் ஸ்டெப்ஸ்னா ஒரு ப்ராசஸ்ல வந்து கஸ்டமர் வந்து எந்தெந்த ப்ராசஸ்க்கு பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேல்யூ ஆடிங் ஸ்டெப்ஸில் ஒரு ப்ராசஸில் எதுக்கு தேவையில்லாமல் டிலே ஏற்படுது, அதில் எதுக்கு தேவையில்லாமல் ரீஒர்க் வருது, தேவையில்லாமல் எதுக்கு ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து அங்கே ஏற்படுது, இது எல்லாத்தையுமே வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஎஸ்எம்மோட பர்பஸ் பார்க்கலாம். ஒரு ப்ராசஸை அதில் நடக்கிற ஒர்க்கோட ஃப்ளோவை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டிலே ரீஒர்க்கு இது எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு ப்ராசஸ் புதுசாக டிசைன் பண்ணுறாங்கன்னா அதை இதோட கம்பேர் பண்ணி இன்னும் எஃபிஷியன்ஸாக வந்து அதை டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஎஸ்எம்மோட கீ எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். விஎஸ்எம்மோட எலமெண்ட்ஸ் வந்து நம்ம 5 டைப்ஸில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டிமாண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸில் கஸ்டமருக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ப்ராசஸ் ஸ்டெப்பு, அதாவது ஒரு ப்ராசஸில் ஸ்டார்டிங்லேருந்து அதோட ஃபினிஷிங் வர எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. இது மூலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டிசிஷனாக இருக்கட்டும் அது வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃப்ளோ. மெட்டீரியல் வந்து ஒரு ப்ராசஸில் தேவையான இடத்துல கரெக்டான மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ். இது மூலமாக ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து டைம் வந்து ஒதுக்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் டைம், லீட் டைம், அப் டைம், இன்வென்ட்ரி லெவல். வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கை பொறுத்தவரை 2 டைப்பில் பிரிக்கலாம். கரண்ட் ஸ்டேட் மேப் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டேட் மேப். இதில் கரண்ட் ஸ்டேட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதுவே ஃபியூச்சர் ஸ்டேட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். இப்போ வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, நெக்ஸ்ட் அதை கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வெல்ட் பண்ணுறாங்க, வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது பெயிண்டிங் ப்ராசஸ் போகுது, பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது பேக்கிங் பண்ணுறாங்க, பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஷிப்பிங் ப்ராசஸ்க்கு போகுது. இப்போ வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராசஸில் சில விஷயத்தை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பைலப், அதாவது நம்ம வந்து சரக்கு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகப்படியான சரக்கு இருக்கிறதுனால இடப்பற்றாக்குறை. செகண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான நேரம் எடுத்துக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், பேக்கிங்லேருந்து ஷிப்பிங்க்கு போகிறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கிறது, அதனால ரொம்ப வெயிட்டிங் டைம் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேன்பென் டூலை யூஸ் பண்ணி இன்வென்ட்ரி அதாவது ஸ்டோரேஜ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செகண்ட் பெயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல சைக்கிள் டைமை ரெடியூஸ் பண்ணி அதோட ஸ்பீடை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேக்கிங் அண்ட் ஷிப்பிங்க்கு இடைப்பட்ட லேஅவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத வெயிட்டிங் டைமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். விஎஸ்எம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து டிரான்ஸ்பரன்சியாக நம்ம வந்து பார்க்க முடியும். எந்த மாதிரி ஆக்ஷன் வந்து முக்கியமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ப்ராசஸோட ஃப்ளோ அண்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.